நாளைய நாட்டிற்கு சிறந்த தலைவர்களை உருவாக்கும் நோக்கில் கொழும்பில் உள்ள சினமன் லைஃப் அட் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் ஹோட்டலில் இன்று பிற்பகல் இந்த தலைமைத்துவ மாநாடு ஆரம்பமானது. வணிகம், தொழில் முனைவு, விளையாட்டு உள்ளிட்ட பல துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டனர். தென்னாப்பிரிக்காவின் 2வது ஜனநாயக ஜனாதிபதியும் ஆப்பிரிக்காவின் புகழ்மிகு அரசியல் தலைவர்களில் ஒருவருமான தாபோ பெக்கியின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கு சர்க்கிள் ஆஃப் ட்ரீம்ஸ் மாநாடு ஓர் வாய்ப்பாக அமைந்துள்ளது. இதன்போது தலைமைத்துவ கலந்துரையாடலில் பங்கேற்ற அதிதிகள் தங்களுடைய கேள்விகளை நேரடியாக தாபோ பெக்கியிடம் கேட்கும் வாய்ப்பும் வழங்கப்பட்டது. சமூகத்தில் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் சவால்கள், புதிய சமூக போக்குகள் போன்ற கருப்பொருள்களை அடிப்படையாக கொண்டு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததுடன் கலந்துரையாடலில் கலந்து கொண்ட அதிதிகளிடமிருந்து அதிக வரவேற்பும் கிடைத்தது. நிகழ்ச்சியைத் தொடர்ந்து தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி தாபோ பெக்கி பார்வையாளர்களுடன் சுமூகமான உரையாடலிலும் ஈடுபட்டார்.